بسم الله الرحمن الرحيم ختم الله على قلوبهم وعلى سمعهم அவர்களுடைய இதயத்தின் மீதும் அவர்களுடைய செவி புலனின் மீதும் அல்லாஹ் தஆலா முத்திரை வைத்து விட்டான். வஅலா அப்சாரிஹிம் கிஷாவத்துன் அவர்களினுடைய பார்வைகளிலே திரை இருக்கின்றது. வலஹும் அஸாபுன் அதீம் மேலும் அவர்களுக்கு கடுமையான வேதனையும் உண்டு என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். அல்லாஹ் தஆலா இருக்கிறானே, முத்திரை வைத்து விட்டான் என்று அல்லாஹ் கூறுகிறானே, இதை பற்றி உலமாக்களினுடைய கருத்துங்க. சுதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், முத்திரை வைத்தான் என்று சொன்னால் அதாவது இவர்களாகவே இவர்களுடைய இதயத்திலே இவர்களுடைய செவி புலனிலே முத்திரை வைத்து கொண்டார்கள். அல்லாஹ் வைக்கிறதில்லை, இவங்களாவே இவங்களுடைய இதயத்தில் முத்திரை வைத்து கொள்வது, காதுகளில் அவர்கள் முத்திரை வைத்து கொள்வது அப்படின்னு சுதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், இவர்களின் மீது ஷைத்தான் மிகைத்து விட்டான். அதனால் இவர்கள் ஷைத்தானுக்குத்தான் கீழ்ப்படிவார்கள். எதுவரையிலும் என்றால் இவர்களுடைய இதயங்கள், இவர்களுடைய செவி புலன்கள் இதெல்லாம் இறைவனால் முத்திரை வைக்கப்பட்டு விட்டது. இவர்களுடைய கண்களிலே திரை விழுந்து விட்டது. ஹிதாயத்தை பார்க்க மாட்டார்கள், நேர்வழியை பார்க்க மாட்டார்கள், நேரான பாதையை பற்றி கேட்க மாட்டார்கள், அதை விளங்கவும் மாட்டார்கள். இதுதான் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், பாவம் இருக்கின்றதே மக்களுடைய இதயத்திலே மிகைத்து நாலாபுறங்களிலேயும் சூழ்ந்து கொள்கிறது. இதுவரையிலும் என்றால் இதயத்திலே முத்திரை விழுந்து விடுகிறது. இதயமும் காதும் இருக்கின்றதே, அது முத்திரை விழுந்து விட்டது அப்படின்னு புழக்கத்தில் பேசுவாங்க. செவிடங்காதில் சங்க ஊதின மாதிரி இருக்கான்ப்பா, சொல்கிறோம்ல, என்ன சொன்னாலும் மரமண்டையில் உரைக்க மாட்டேங்குதுப்பா அப்படி சொல்கிறாங்கல்ல. அது மாதிரி ஒரு முஹாவராவுடைய சொல்லுதான் கதமல்லாஹ் என்ற அந்த வார்த்தை, அல்லாஹ் முத்திரை வைத்து விட்டான் என்ற வார்த்தை. முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், குர்ஆன் ஷரீஃபிலே ரான் என்ற வார்த்தை வந்திருக்கிறது, தபா என்ற வார்த்தை வந்திருக்கிறது, அக்ஃபால் என்ற வார்த்தை வந்திருக்கிறது. இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே அர்த்தம்தான். ரான் என்றாலும் தபா என்றாலும் அக்ஃபால் என்றாலும் அர்த்தம் ஒன்றுதான். ஆனால் இந்த ரானை காட்டிலும் தபா என்பது சற்று கம்மியானது, தபா என்பதை காட்டிலும் அக்ஃபால் என்பது அதைவிட கம்மியானது. அக்ஃபால் என்பது இருக்கிறது, அது எல்லாத்தையும் விட அது மிகைப்பானது. முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு வாட்டி தன்னுடைய கையை காட்டினார்கள். கையை காட்டி, இந்த கையினுடைய உள்ளங்கை அளவுதான் இதயம் இருக்கும். அடியான் இருக்கிறானே, பாவங்கள் செஞ்சு அவனுடைய இதயம் அடைபட்டு போய்விடுகின்றது. ஒரு பாவம் செய்வான், செஞ்ச உடனே ஒரு விரலை இப்படி மூடி காட்டினாங்க. பிறகு அடுத்து ஒரு பாவம் செய்வான், அடுத்த விரலை மூடி காட்டினாங்க. இப்படியே எல்லா விரலையும் மூடினதுக்கு அப்புறமேல இதுக்கப்புறம் கை மூடியாச்சு. இதில் இதுக்கப்புறம் மேலே இந்த உள்ளங்கைக்கு உள்ளார எதுவும் உள்ளே போக முடியாது. எந்த ஒரு பொருளும் கோய் சீஸ் தாஹில் நஹீ ஹோ சக்தி, எந்த பொருளும் உள்ளே போக முடியாது. அதே மாதிரி தான் மனிதன் பாவம் செய்ய அவனுடைய இதயத்திலே பர்தா விழுந்து விடுகிறது, திரை விழுந்து விடுகிறது, முத்திரை விழுந்து விடுகின்றது. பிறகு ஹக்கான விஷயம், உண்மையான விஷயம், அது அவனுக்கு எந்த ஒரு பிரதிபலிப்பதையும் அது ஏற்படுத்துவது இல்லை. என்ன நல்ல விஷயத்தை கேட்டாலும் அவ்வளோதான், காதுக்கு உள்ளார போவாது. கண்ணால் பார்த்தும் அது விளங்காது, இதயம் அதை ஏற்றுக்கொள்ளாது. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு அவன் போய் விடுவான். மனிதனுடைய அதாவது பைப்லைன்ஸ்ன்னு சொன்னால் இந்த கண்ணு, காது, வாய், இதயம், இதுதான் பைப்லைன்ஸ்.
இந்த பைப்லைன்ஸ் மூலமாகத்தான் நல்ல விஷயங்களாகட்டும் கெட்ட விஷயங்களாகட்டும் எல்லாம் உள்ளே போகுது. கெட்டது உள்ளே போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நல்லது உள்ளே போகாது. பைப்பில் உப்பு பிடிச்ச மாதிரி தான். உப்பு நிறைஞ்சிருச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் மேலே தண்ணி வராது. பைப்பை திறந்தீங்கன்னா தண்ணி வராது, உப்பு அடைச்சிக்கிச்சு. அந்த மாதிரி தான் இதயத்துக்குள்ளார நல்ல விஷயங்கள் போகாது. கெட்ட விஷயங்களை செஞ்சு பண்ணி பார்த்து செஞ்சு இதயம் செத்து போச்சு, அவுட், அவ்வளோதான். அதே மாதிரி தான் ரைன் என்பதற்கும் இதுதான் சொல்லப்படும். அல்லாஹ் குர்ஆனில் கல்லா பல் ரான அலா குலூபிஹிம் அந்த வசனங்களிலே எல்லாம் அல்லாஹ் பேசுகிறான். கருத்து என்னவென்றால், அதாவது அவர்களுடைய பெருமையின் காரணத்தால், அவர்கள் ஹக்கை விட்டு முகம் திருப்பி கொண்ட காரணத்தினால் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தது கதம் அல்லாஹ் அவர்களுடைய இதயத்திலே முத்திரை வைத்து விட்டான். உலகத்தில் சொல்கிறோம் இல்லையா, இன்ன மனிதன் இன்ன விஷயத்தை கேட்பதை விட்டும் செவிடனாகிவிட்டான். செவிடனாகிவிட்டான்னா காது கேட்க மாட்டேங்குதா? காதெல்லாம் கேட்குது. காது கேட்டு கேட்காத மாதிரி அடிய போவான். அது அவனுடைய திமிரு, அவனுடைய பெருமை, அவனுடைய கேர்லெஸ்ஸு. நீ என்னடா சொல்கிறது, நான் என்னடா கேட்குறது அப்படிங்கிற எண்ணங்கள். ஸோ அதுதான் சேம். அவனுடைய இதயத்தில் நல்ல விஷயங்கள் போக. இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், இந்த கருத்து அது சரியில்லை. ஏனென்றால் அல்லாஹ்வே சொல்லுகிறான் சதமல்லா என்று. அல்லாஹ் முத்திரை வைத்து விட்டதாக சொல்லுகின்றான். அப்புறம் நீங்கள் என்ன இப்படி ஒரு விளக்கம் சொல்கிறீங்க? அல்லாமா ஜமக்ஷரி அவர்கள் கூறுகிறார்கள், அதற்கு பதில் சொல்லும் வண்ணமாக 10 விதமான விளக்கங்கள் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆனால் எல்லாமே வேஸ்ட், பில்குல் பூதி வாஹி, எல்லாம் வேஸ்ட். ஒன்றும் சரியான விளக்கங்கள் கிடையாது. அவர் ஒரு மோத்தசலி. அவர் அந்த மோத்தசலியுடைய கொள்கையை அவர் வெளிப்படுத்துவதற்காக இல்லாத பொல்லாத விளக்கங்களை எல்லாம் அவர் கொண்டு வந்து அப்படி இப்படின்னு சுற்றி வளைச்சு அவர் பேசுகிறார். ஏன்னா அவங்களுடைய கொள்கையில் அல்லாஹ் தாலா இருக்கிறானே, முத்திரை வைத்து விட்டான் அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்க மாட்டானோ. ஸோ அதனால் அவங்க இப்படி சொல்கிறாங்க. ஆனால் கைசேதமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஆயத்தை பார்த்துட்டு அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. இன்னும் குர்ஆனில் எத்தனையோ ஆயத்துக்கள் இருக்கிறது, அதன் பக்கமாக அவர்கள் கவனம் செலுத்தவில்லை. கவனம் செலுத்தி இருந்தால் விளங்கி இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் ஷரீஃபிலே ஒரு வசனத்திலே அல்லாஹ் பேசுவான், ஃபலம்மா ஸாகு அஸாகல்லாஹு குலூபஹும். எப்பொழுது அவர்கள் கோணலானார்களோ அல்லாஹ் தாலாவும் அவர்களுடைய இதயத்தை அல்லாஹ் கோணலாக்கி விட்டான். யாரையும் அல்லாஹ் உடனே வழி கெடுத்து போடுறது கிடையாது. அவன் வழி கெடுவான். வழி கெட்டான்னா அல்லாஹ் என்ன பண்ணுவான், உனக்கு இதுதான் பிடிச்சிருக்கா, இன்னமல் அமாலு பின்னியாத், மனிதனுடைய எண்ணம் தான் எல்லாமே செயல்களுக்கு காரணம். நல்ல வழிகளில் போனால் அல்லாஹ் தாலாவும் நல்லதையே நடத்தி காட்டுவான். தீய பாதையை நோக்கி போனால் அல்லாஹ் என்ன செய்வான், அல்லாஹ் தாலா பலம்மா ஸாகு அஸாகல்லாஹு குலூபஹும். எப்போ அவன் கோணலானானோ அல்லாஹ்வும் அவனுடைய இதயங்களை அல்லாஹ் கோணலாக்கி விட்டான். அல்லாஹ் குர்ஆனில் இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லுவான், வனுகல்லிபு அஃபீதத்தஹும் அபுசாரஹும். அந்த ஆயத்தில் அவர்களுடைய இதயங்களையும் அவர்களுடைய பார்வைகளையும் நாம் புரட்டினோம். அல்லாஹ் தாலா நாம் புரட்டினோம். அவர்கள் அடுத்தவர்களினால் ஈமானை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்களுடைய அந்த குஃப்ருத்தனத்திலேயே அவர்களை நாம் விட்டுவிட்டோம். இந்த மாதிரி குர்ஆனில் நிறைய ஆயத்துக்கள் இருக்கிறது. அல்லாஹ் தாலா இருக்கிறானே, அவர்களுடைய இதயத்தின் மீது முத்திரை வைத்து விட்டான் அப்படின்னு சொன்னால் ஹிதாயத்தை விட்டும் அல்லாஹ் அவர்களை தூரமாக்கி விட்டான். ஹக்கான விஷயத்தை அவர்கள் விட்டார்கள், அசத்தியத்திலே அவர்கள் இருந்தார்கள். ஸோ அதனால் அல்லாஹ் தாலா இருக்கிறானே, அவங்க விருப்பம் போல ஜெய்சி கர்ணி வைசி பர்ணி அல்லாஹ் தாலாவும் விட்டு விட்டான். மனுஷன் இருக்கிறானே, எட்டு அவன் எடுத்து வைக்கணும். நல்ல பாதையின் பக்கமாக எடுத்து வைத்தால் அடுத்த எட்டை அல்லாஹ் எடுத்து வைப்பான். அல்லாஹ் தாலா அவனை நடத்தாட்டுவான். முதல்ல எண்ணம்
மனுஷனுக்கு எண்ணம் வந்ததுக்கப்புறம் தான் முயற்சியே செய்ய ஆரம்பிப்பான். எண்ணம் வராமல் அவன்கிட்ட போய் நீங்கள் என்ன சொன்னாலும் ஒன்றும் வேலைக்கே ஆவார். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். மனசில் எண்ணம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் வேலை சூட்டாக நடக்கும். அது மாதிரி தான் அல்லாமா ஜமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஆயத்துகளிலே அவர்களுடைய பார்வை பட்டிருந்தால் இந்த விளக்கங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் அவருக்கு இருந்திருக்காது. அல்லாஹு ஆலம், அல்லாஹுக்கு வெளிச்சம். அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், உம்மத்துடைய இஜ்மா இருக்கிறது. அல்லாஹ் தஆலாவினுடைய சிஃபாத்துகளிலே ஒரு சிஃபத் அல்லாஹ் தஆலா முத்திரை வைத்து விடுவது. குஃபார்களினுடைய குஃப்ரினுடைய பகரம்தான் இந்த முத்திரை வைப்பது என்பது. அல்லாஹ் தஆலா இருக்கிறானே, என்னங்க நியாயம்லாம் கேட்காதீங்க. அல்லாஹ் ஒருத்தனுடைய இதயத்தில் அல்லாஹ் முத்திரை வைக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவனுடைய செயல்பாடுகள், அவனுடைய செயல்தான் அவனை வழிகெடுக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவதை போல தபா அல்லாஹு அலைஹா பி குஃப்ரிஹிம், அவர்களுடைய குஃப்ரின் காரணத்தினால அவர்களின் மீது அல்லாஹ் முத்திரை வைத்தான். அவங்க குஃப்ர் செஞ்சாங்க. ஸோ அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய இதயத்திலே நல்ல வழிகளிலே போகிறவனை அல்லாஹ் நல்ல வழியில் போக விடக்கூடாது, இவனை கெட்ட வழியிலேயே தான் வைக்கணும்னு அல்லாஹ் ஒன்றும் ஆக்குறதில்லை. கெட்ட பாதையை பிடிச்சிருக்குன்னு போகிறான் பாருங்க, அவனை தான் அல்லாஹ் விட்டுறான், போடா நாசமாக போ அப்படின்னு சொல்லி அல்லாஹ் விட்டுறான். ஹதீஸ் ஷரீஃபிலே இருக்கிறது, அல்லாஹ் தஆலா இருக்கிறானே இதயங்களை புரட்டக்கூடியவன், இதயங்கள் அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது. பெருமானாருடைய துஆ இருக்கிறது இல்லையா, யா முகல்லிபல் குலூப் சப்பித் குலூபனா அலா தீனிக், இதயங்களை புரட்டக்கூடியவனே உன்னுடைய மார்க்கத்தின் மீது என்னுடைய இதயத்தை ஸ்திரப்படுத்துவாயாக அப்படின்னு துஆவும் இருக்கிறது. ஸோ இதயங்கள் அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது. இந்த ஆயத்துக்கு இன்னும் சில விளக்கங்கள் சொல்லணும். இன்ஷா அல்லாஹ் சனிக்கிழமை பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ